ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு வச்சு சிம்பிளாக வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே சமயம் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் கலந்து இந்த மாதிரி வச்சுட்டு இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு கப்பு கோதுமை மாவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெயும் நெய்யும் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிடாதீங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கோதுமையெல்லாம் நல்லா வறுத்துட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு நல்லா வறுக்கணும். கோதுமையெல்லாம் நல்லா இந்த மாதிரி ஓரளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த நெய்யும் எண்ணெய் மிக்சர் வந்து இந்த மாதிரி 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி நல்லா இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கோங்க. இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு கோதுமை மாவு நெய் எண்ணெய் மட்டும் இருந்தாலே போதும், நமக்கு ஈஸியாக பண்ணிடலாம். அதே சமயம் நீங்கள் இந்த ரெசிபியை நீங்கள் நார்மல் ஒயிட் சுகர்லேயும் நீங்கள் பண்ணலாம். அதே சமயம் நீங்கள் நாட்டு சர்க்கரையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா வெல்லம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கோதுமை மாவில் பார்த்தீங்கன்னா இந்த நெய்யும் எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி நல்லா ரெடி ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சிரப்பு வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து தண்ணி வந்து எந்த கப்பில் நம்ம கோதுமை மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதே கப்பு சைஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வெல்லம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ண சீக்கிரமாகவே கரைச்சிடும். கொஞ்சம் கொதி வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த கோதுமை மாவில் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளை சிரப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 பகுதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு போர்ஷனை மட்டும் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கோதுமை மாவும் வெல்லமும் நல்லா அப்சர்வ் பண்ணுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் அதுக்கப்புறம் செகண்ட் போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா இதே மாதிரி ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எடுத்த உடனே நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிட வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கூட நீங்கள் 4 வாட்டி கூட பிரித்து கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கோதுமை மாவு அளவு வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் 4 பிரித்து கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3வது போர்ஷனை லாஸ்ட் போர்ஷனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வெள்ளத்தில் இந்த ஸ்வீட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில்டர் பண்ணி தான் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக தூசி இருக்கும், அதனால் வந்து நீங்கள் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுறது நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே நீங்கள் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஃபுல்லாக அந்த வெள்ளை பாகும் வந்து இந்த கோதுமை மாவும் நல்லா ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட அல்வா டேஸ்ட் வரும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உப்பு வந்து கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி தூவி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏலக்காய் தூள் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா உப்பு நம்ம சேர்க்கறதுனால இன்னும் ஸ்வீட்டோட தன்மை வந்து கொஞ்சம் நம்மளா தூக்கி காட்டுவோம் நமக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம் பார்த்தீங்களா எண்ணெய் நெய் மிக்சர், இதை வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக ஃபுல்லாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணும்போதே நமக்கு தெரியும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டேஜில் நீங்கள் நெய்யும் எண்ணெய் விட்டு கலர்றதுனால சீக்கிரமாகவே கட்டி ஆகாமல் நமக்கு வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயிலும் நெய்யும் கலந்து விட்டுக்கோங்க. இது ஹீட் ஆனதுக்கப்புறம் முந்திரி வந்து ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஆயில் நெய்யோடு சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் நெய்யும் இன்னும் நமக்கு வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும் இன்னும் சாப்பிடும்போது. வீட்டில் யாராவது ரிலேஷன் அப்படி இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படி இல்லைனா குழந்தைங்க ஏதாவது ஸ்வீட் ஏதாவது கேட்டாங்கன்னு வைங்களேன், இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக அதே சமயம் ஹெல்த்தியாகவும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.